வணக்கம். அப்புறம் நம்ம ஒரு சந்தேகத்துக்கு விடை கிடைக்குமா? மரியாதைக்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்களே, நீங்கள் பதவியேற்ற பிறகு இந்த தொழில் சம்பந்தமான நிறைய இடங்களில் ஃபயர் ஆகுது. பார்த்தீங்களா, தெரியுமா? அப்படிதான் ஹுண்டாய் கம்பெனிலையும் அப்படிதான் தீ எரிஞ்சிருக்குது சார். அதை கூட நேரடியாக போய் நீங்கள் பார்வையிடையெல்லாம் மாட்டிங்களா? உங்களுக்கு அது பார்க்குறது கஷ்டமாக இருக்கா சார்? நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது சார். தமிழ்நாட்டின் உள்ளவன் அங்கே வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். கொஞ்சம் கூட கடுகளவு கூட உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லைங்களா? என்னதான் சிஎம் ஆயிட்டாலும் நீங்கள் அந்த வெறும் பச்சை மையில் கையெழுத்து போடுறது மட்டும்தான் உங்கள் வேலையா? என்ன நடக்குது, ஏது நடக்குது, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன அவஸ்தை? வெளியில் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் வெளியில் வர மாட்டீங்க, அது ஒன்றாவது. ரெண்டாவது, கட்சி தொடங்கின பிறகு வெளியிலேயே வர மாட்டீங்க, அது ரெண்டாவது. இப்போ முதல்வர் ஆயிட்டீங்க, வெளியிலேயே வர மாட்டேன்னா எப்படி சார் இதெல்லாம்? தமிழ்நாடு மக்களை பார்ப்பேன், நான் முதல்வரானால் தான் பார்ப்பேன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண மரியாதைக்குரிய திரு ஜோசப் விஜய் ஐயா அவர்களே, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? எந்த அறிவிக்கையும் கிடையாது. அறிக்கை விடன்னு ஒரு சம்பவமே இல்லை. ஆனால் இதே திமுக ஆட்சியில் ஐயோ பார்த்தீர்களா, அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இங்கே பஸ்ஸில் போகிறவங்களுக்கு பஸ் இல்லை, பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு அப்படின்னு சும்மா அப்படியே சர்க்கார் படம் மாதிரி இப்படி கை நீட்டின்னு கேள்வி கேட்டிங்களே. இப்போ மக்களாகிய நாங்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்குறோம், எங்கே சார் இருக்கிறீங்க சார்? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் பட்டு வேட்டி பட்டச்சட்டை போட்டுன்னு பால் காய்ச்சல் போய் பால் குடிக்கிறீங்க, மசாலா பால். மக்கள் கஞ்சி குடிக்க கஷ்டப்படுறான் சார். அது என்னன்னு ஒன்று பாருங்களேன். ரொம்ப பார்க்காதெல்லாம் இருக்காதீங்க, அப்புறம் உங்களை பார்க்காதே இருந்துருவாங்க மக்கள். ஓகே.